ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபு விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, வயர்லெஸ் மைக்ரோஃபோன் செரோன் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து இதனோட அன்பாக்சிங் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஓப்பன் பண்ணதையும் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு வாரண்ட்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னென்ன வாரண்ட்டி கவர் ஆகும், இதெல்லாம் வாரண்ட்டி கவர் ஆகாதுங்கிற லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு டிரான்ஸ்மிட்டர். இது பார்த்திங்கன்னா ஃபரி விண்ட்ஸ்க்ரீனோடு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிசீவர். இந்த இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு ரிசீவர். இது வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த இதை எடுத்துக்கினா ஒரு மேனுவல் கார்டு கொடுத்துருக்காங்க, வயர்லெஸ் மேனுவல் கார்டு. இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மெத்தட்ஸ் இதெல்லாம் இப்போ ஒன்று என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதனோட சார்ஜிங் கேபிள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி இதில் வந்து வந்து ஸ்பாஞ்ச், மைக்கோட எக்ஸ்ட்ரா ஸ்பான்ச்சஸ் 2 ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இந்த 2 ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இந்த பாக்ஸில் இருக்கிறது இதுதான் இந்த கண்டென்ட். நெக்ஸ்ட் இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணும். இது நம்ம காலர் மைக்கில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணதையுமே இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரெட் லைட் எரியும். ரெட் லைட் எரிஞ்சது அப்படின்னா கனெக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்கள் இதில் ஒரு பவர் பட்டன் இருக்குது. இந்த பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து இங்கே ஒரு க்ரீன் லைட் எரியும். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து காலர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நார்மல் ஃபோன்ஸில் ஒரு சில ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேமரா மைக் வந்து இன்டர்னல் இப்போ மைக் யூஸ் பண்ணுறது, எக்ஸ்டர்னல் மைக்கு ஆப்ஷனுக்கு வந்து மாற்றுறது இருக்குது. நீங்கள் எக்ஸ்டர்னல் சூஸ் பண்ணிங்கன்னா இந்த மைக்கோட கனெக்ட் ஆகிரும். அப்புறம் இதில் பேசும்போது உங்களுக்கு வாய்ஸ் கிளியராக இருக்கும். நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். உங்களுக்கு அந்த வீடியோவும் இதிலேயே வந்து அப்லோட் பண்ணியிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது சார்ஜ் பண்ணுறதுக்கு தான் இந்த கேபிள், சி டைப் கேபிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து சார்ஜ் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இதை வந்து டைரெக்டாக ஃபோனில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபோன் இருக்குது, நான் அதில் காமிக்கிறேன். ஸோ இதை வந்து இந்த ஃபோனில் இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதுக்கு வந்து பவர் சார்ஜ் கிடையாது. இது வந்து எப்படி யூஸ் பண்ணணுன்னா, இன்கேஸ் வந்து ஃபோன்லேயே பவர் இல்லை அப்படின்னா இந்த சைடு ஒரு யூஎஸ்பி போர்ட், சி டைப் போர்ட் கொடுத்துருக்காங்க. இதை வந்து சார்ஜ் பண்ணி டைரெக்டாக பவர்லேயே இது பண்ணிட்டிங்கன்னா அப்படியே வந்து ரன் ஆகும். தனியாக எதுவும் செப்பரேட்டாக சார்ஜ் பண்ண தேவையில்லை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். இதில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஜஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம், இதில் கனெக்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெட் லைட் பிளிங்க் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா அதை அப்படியே வச்சுட்டு இதில் இந்த சைடு பவர் பட்டன் இருக்கும். இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு க்ரீன் லைட் எரியுது பாருங்கள். அவ்வளோதான், மைக் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. டிரான்ஸ்மிட்டருக்கும் ரிசீவருக்கும் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து நான் யூஸ் பண்ணுற ஃபோன் வந்து மோட்டோ எட்ஜ் 50 ஃபியூஷன். ஸோ ஒரு சில பேர் வந்து ஓப்பன் கேமரா ஆப், இது மாதிரி ஓப்பன் கேமரா ஆப் யூஸ் பண்ணலாம் அப்படிம்பாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கேமராவில் செக் பண்ணும்போதே இது வந்து Android 15 அப்டேட்டோடு வந்தனால இதுலேயே இருக்குது. இது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வீடியோ இங்கே கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஏரோ மார்க் தெரியும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்டர்னல் மைக்கில் இருக்குது. இதில் பாருங்கள், ஃப்ரேம் ரேட்டு மைக் எக்ஸ்டர்னலில் காமிக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்னல் மைக்கு. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்னல் மைக் கனெக்ட் ஆகிருக்கும், இன்பில்ட் மைக்கு. இந்த மாதிரி இருக்கும். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த மைக்கு கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை மேலே இது பண்ணி விட்டு நீங்கள் வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இன்னும் நான் இதை ஆன் பண்ணலை, சும்மா ஒரு சாம்பிளுக்காக நான் இதை வந்து இப்போ நார்மல் இதில் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதனோட வாய்ஸ்க்கும் இதனோட வாய்ஸ்க்கும் இப்போ நீங்கள் இது பண்ணும்போது பாருங்கள், நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த வீடியோ சாம்பிளை நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் இதில். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், ஹவ் ஆர் யூ? ஆல் குட், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த வாய்ஸ் ரெஃபரன்ஸ்க்கும் இதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணதுக்கும் எப்படி டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நல்லா வாய்ஸ் கிளியரன்ஸ் இருந்தது. இந்த ஃபரி விண்ட்ஸ்க்ரீன் இருக்கனால பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்ஸ் நல்லாவே கிளியராக சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அமேசானில் பை பண்ணேன்.
₹750க்கு இந்த லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன். நீங்கள் அதில் செக் பண்ணி பாருங்கள். 1 இயர் வாரண்டியோடு இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7 டேஸ் ரிட்டர்ன் ஆப்ஷனுமே இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து வீடியோ போகும்போது இந்த ஆப்ஷன் காமிச்சுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதை நான் ரிமூவ் பண்ணுறேன். அல்லது வந்து நீங்கள் வந்து இதை நான் ஷர்ட்லேருந்து எடுத்துகிட்டு ஸோ இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். உங்களுக்கு க்ரீன் லைட் ஆஃப் ஆகிடும். இது ஆஃப் ஆகிடுச்சுன்னா ரிசீவர் கட் ஆகிடும். இங்கே ரெட் லைட் பிளிங்க் ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து பாருங்கள், இப்போ வந்து உங்களுக்கு மைக் ஆன் மட்டும்தான் காமிக்கும். எக்ஸ்டர்னல் மைக் எதுவும் கனெக்ட் ஆகலை. இன்டர்னல் வீடியோலேயே இருக்கிற ஃபோனில் இருக்க இன்பில்ட் மைக் தான் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் எதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் அந்த டவுட்ஸ் கிளியர் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணுறப்ப ஒரு வாரண்ட்டி கார்டு காமிச்சேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேன் கோட் இருக்குது. அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வாரண்ட்டி டீட்டெயில்ஸு வந்து பேஜ் போகும். நீங்கள் அங்கே போய்ட்டு உங்கள் நேமு, அமேசானில் வாங்கின ஆர்டர் நம்பரு இதெல்லாம் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து வாரண்ட்டி ரெஜிஸ்டர் ஆயிரும். 1 இயர் வாரண்ட்டி இருக்குது. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதான் அந்த பேஜ் support.ceron.comனு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் டெலிஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, அப்புறம் அமேசானோட ஆர்டர் ஐடி இந்த நம்பர் போட்டிங்கிட்டு நீங்கள் ஆக்டிவேட் நவ் கொடுத்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வாரண்ட்டி ரெஜிஸ்டர்ட் அப்படின்னு காமிக்கும். நான் ஆல்ரெடி பண்ணிட்டனால ஆல்ரெடி ஆக்டிவேட்டட் அப்படிங்கிறது காமிக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.